ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்றது வந்து சும்மா கேமராக்கு முன்னாடி சொன்னா போறாது. அதாவது ஈடிக்கு முன்னாடி போயிட்டு தம்பிங்களை கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். மோடிக்கு பயப்பட மாட்டோம்ன்றது வந்து தன் மகனையும் அந்த தம்பிகளையும் நேரா கூட்டு போயிட்டு எங்க தம்பிகள் வந்து எதுவுமே தப்பு செய்யலன்றது வந்து ஆதாரபூர்வமாக அங்க நீங்க காமிச்சிட்டு அதை நிரூபிச்சிருக்கணும். அது மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து தம்பிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வீரவசனம் வந்து கேமராக்கு முன்னாடி பேசுறது வந்து அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு வந்து இது இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்கு, இந்த 300 கோடி வீடு எப்படி கட்டியிருக்காங்க, இந்த என்ன சொல்றது நடிகைகளுக்கு எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, வாட்சுக்கு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படின்றது. அதாவது மக்கள் பத்தி கவலை இல்லை. நாங்க ஊழல் செய்வோம், தமிழ்நாடு கடன்ல இருந்தா கூட சரி, ஆனா நாங்க வந்து அந்த கடனை அடைக்க மாட்டோம். ஆனா நாங்க பார்ட்டியும் கும்மாலமும் அடிப்போம், நாங்க ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்றதுதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களும் சரி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, எந்த விஷயத்திலும் தமிழக மக்களுக்காக அவங்க வந்து எந்த விஷயமும் கையில எடுக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. நேரா வந்து வெள்ளை கொடியை ஏந்திட்டு நேரா போயிட்டு மோடி கிட்ட வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கறது தான். எட்ஜில உட்காந்து பாக்குறோம், நம்ம எட்ஜில உட்காந்துட்டு அவர் பேசுறாரு மோடி கிட்ட ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு. அப்போ கூட பேப்பர் வச்சுதான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முழுவதும் எல்லாருக்குமே, இங்க பாமர மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திமுக எவ்வளவு வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க, எல்லா துறையிலும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி தம்பிகளுக்கும் அவங்களுக்கு அடியில வேலை செய்ய இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஜாப் பண்ற கூடிய வேலைகளுக்கும் இவங்க வந்து பாதுகாப்பு தருவாங்க. இன்னி வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் எங்க அந்த தம்பிகள் இருக்காங்கன்னு வந்து இன்னி வரைக்கும் சொல்லவும் இல்லை. சோ என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து கண்டிப்பாக சிபிஐ விசாரணையும் நடத்தி இந்த தம்பிகளும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, யார் யாரெல்லாம் இதுல உணர்ந்தியா இருந்தாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக தான் நான் பாக்குறேன். கன்னிமொழி அவர்கள், திருமிகு கன்னிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இளம் விதவைகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது சொன்னாங்க. இன்னைக்கு அதே டாஸ்மாக் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த திமுக இன்னைக்கு தடை செய்யாமல் டாஸ்மாக் மூலம் எவ்வளவு அதிக 1000 கோடி இல்ல, அதுக்கும் மேல எத்தனையோ 1000 கோடி வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க பதில் இல்ல. அப்போ இந்த இளம் விதவைதான் என்ன பதில் சொல்ல போறாங்க கனிமொழியாக்கான்றதுதான் தெரியல. அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பும் இல்ல, ரொம்ப விரக்தியில இருக்காங்க. கண்டிப்பாக 2026ல எப்படியாவது இந்த திருட்டு திமுகவை நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்புவோம். மீண்டும் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கொடை அப்படின்னு அதிமுக எடப்பாடியார் வந்து சொல்லியிருக்கிறாரு. புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மிக சரியான ஒரு கருத்து. அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க வந்து கருப்பு கொடை ஏந்திட்டு கோ பேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா தன் மகனுக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்றது ஓடல, நிதி கேட்டு ஓடல, நிதி ஆயோக்குக்காக ஓடல. ஏன்னா 3 வருஷம் அவங்க வந்து என்னமோ நிதி ஆயோக்கு போக மாட்டோம், நாங்க மோடிக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு மட்டும் வந்து அந்த நிதி ஆயோக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னு தெரியல. ஏன்னா மேபி அந்த நிதின்னு பேர் இருக்கிறதுனால அந்த நிதி குடும்பத்துக்காக அவர் ஓடி இருக்காரு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும். தன் மகனை காப்பாற்றுறதுக்காகவும் தம்பிகளை காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த வெள்ளைக்கொடை ஏந்தி இன்னைக்கு வந்து முதல் முறை அங்க போயிருக்காரு அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களும், சாமானிய மக்களும் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்றத நான் சொல்றேன். அந்த கட்சிக்காகவும் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண முடியும். அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் அவர் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு மெம்பர். அப்படியா இருக்கும்போது ஒரு உறுப்பினரா இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரு கட்சி பணி தொடர்வாரு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.